திடீர்னு உறவு வரும், திடீர்னு ஃப்ரெண்ட்ஷிப் வரும், திடீர்னு இன்ஸ்டா மூலிமா பழகுவாங்க, ஃபேஸ் மூலிமா பழகுவாங்க, செலிபிரிட்டின்னு சொல்லி பழகுவாங்க. அவங்களாம் இவங்களை யூஸ் அண்ட் த்ரூ பண்ணி விட்டுருவோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பாஸ்போர்ட்டில் விசா ரிஜெக்ட் ஆகும், அவங்களுக்கெல்லாம் திருப்பி விசாலாம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுவது கவனமாக பார்த்துக்கணும். பெற்றோர் பெரியோர்களுக்கு பெரிய அனுகூலம் ஏற்படும். பேர் புகழ் கிடைப்பது, பணம் கிடைப்பது, சந்தோஷம் கிடைப்பது, கௌரவம் கிடைப்பது, அவங்களுக்கு அரசு தொடர்பில் பெரிய ராஜ்யத்தை நிரூபிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுவதெல்லாம் ஏற்படும். டாக்குமெண்டேஷன் கரெக்டாக போடணும். கையெழுத்து போடுறேன், அதை போடுறேன்லாம் வாயில் வந்ததெல்லாம் போடக்கூடாது. அதிலெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து போடுறது ரொம்ப முக்கியமான அமைப்பாக பார்த்துக்கொள்ள வேண்டும். அதே போல் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் இந்த பாதிப்புக்கு நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் டைவர்ஸ் மாதிரி போனவங்க கூட செகண்ட் மேரேஜ், இந்த மாதிரி மேரேஜுகள், 2ஆம் தாலி அது போல் இருக்கிறதெல்லாம் நல்லது ஏற்படுவதெல்லாம் கண்கூடாக பார்க்கலாம். சிம்மம். சிம்ம ராசிக்காரர்கள் திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் மிக முக்கியம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு குருவானவர் 12 வரார். அதனால் விலை உயர்ந்த பொருள்களை வீட்டிலலாம் வைக்காமல் லாக்கரில் வச்சுக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அஷ்டம சனின்றதுனால அஷ்டம சனி இல்லை, குரு 12 வர்றது, அதனால பிரேஸ்தானாதிபதி. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு பார்வையிடுவது நல்லது. அதே சமயம் முதுகு, கை, கால், முட்டி வலியெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். வாகனங்கள் புதுசாக வாங்குறதெல்லாம் நல்லது நடக்கும். இவங்களுக்கும் பழைய கடன்கள் பைசல் ஆகிறது, பணவரவு எல்லாம் இருக்கும். ஆனால் புது அறிமுகங்கள், திடீர்னு உறவு வரும், திடீர்னு ஃப்ரெண்ட்ஷிப் வரும், திடீர்னு இன்ஸ்டா மூலிமா பழகுவாங்க, ஃபேஸ் மூலிமா பழகுவாங்க, செலிபிரிட்டின்னு சொல்லி பழகுவாங்க. அவங்களாம் இவங்களை யூஸ் அண்ட் த்ரூ பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். குறிப்பாக 24 வயதை கடந்த சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் 36 வயது கடந்தவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பழக்க வழக்கத்தில் தான் தேவையில்லாத சிக்கல்கள் உருவாக்கி விடக்கூடிய காலகட்டத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதே சமயம் வேற்று மதத்தினரால் வெளியூர், வெளிநாடு, கடல் கடந்த தொழில், கடல் கடந்த வியாபாரம் இது போல் நினைக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறக்கூடிய சாத்திரிக்கூறுகள், அந்த தெய்வ வழிபாடுகள் தான் பெரிய பலத்தை ஏற்படுத்தும், ஆச்சரியமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். யாருக்கு? சிம்ம ராசிக்காரர்கள். அதெல்லாம் கொஞ்சம் நல்லது நிறைய நடக்கும். ஆச்சரியமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். தொலை தூரத்திலிருந்து வரக்கூடியது, வெளியூருக்கு போகிறது, செட்டில் ஆகிறது, இதெல்லாம் சிம்மராசிக்காரர்கள் பண்ணலாம். பாஸ்போர்ட்டில் விசா ரிஜெக்ட் ஆகும், அவங்களுக்கெல்லாம் திருப்பி விசாலாம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் சிம்மத்துக்கு ஏற்படுவது கவனமாக பார்த்துக்கலாம். ஆச்சரியமும் இருக்கும், யோக பலமும் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அதே போல் சிம்மத்துக்கு அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் படிப்படியாக இழந்த பெருமைகளை பெறக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுவதெல்லாம் சிம்மத்துக்கு ஏற்படும். அதெல்லாம் பெரிய பலம் அவங்களுக்கு. அதனால் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அதெல்லாம் நல்லது இருக்கும். உடற்பயிற்சி, அஷ்டமத்தில் சனி இருக்கனால உடற்பயிற்சி தான். வாகன அமைப்புக்கு நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பெற்றோர் பெரியோர்களுக்கு பெரிய அனுகூலம் ஏற்படும். சிம்மராசி பெற்றோர் பெரியோர்களுக்கெல்லாம் பேர் புகழ் கிடைப்பது, பணம் கிடைப்பது, சந்தோஷம் கிடைப்பது, கௌரவம் கிடைப்பது, அவங்களுக்கு அரசு தொடர்பில் பெரிய ராஜ்யத்தை நிரூபிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுவதெல்லாம் சிம்மராசி பெற்றோர்களுக்கு ஏற்படும். கன்னியாராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம்தான், அதாவது 10ல் இருந்த குரு 11க்கு வர்றார், லாபஸ்தானத்துக்கு வர்றார். லாபஸ்தானத்துக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார், 5ஆம் இடத்தை பார்க்குறார், 3ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் ரொம்ப மன வருத்தத்திலேருந்து மாறி தைரியம் கிடைக்கும், நம்பிக்கை ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு கன்னிக்கு ஏற்படும். அதே சமயம் முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட்டு, யாரையாவது நம்பி கான்ட்ராக்ட் பண்ணுறது, வீடு கட்டுறதுக்கு, தொழில் கொண்டுறதுக்கெல்லாம் நல்ல ஒரு விஷயமா கட்டி முடிக்கிற பிறகு தான் ரிலீஸ் பண்ணணும், இல்லைன்னா மாட்டிப்பீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். டாக்குமெண்டேஷன் கரெக்டாக போடணும். கையெழுத்து போடுறேன், அதை போடுறேன்லாம் வாயில் வந்ததெல்லாம் போடக்கூடாது. அதிலெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து போடுறது ரொம்ப முக்கியமான அமைப்பாக கன்னியாராசிக்காரர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்களோ, கஷ்டங்களோ, அவமானங்களோ பட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும்.
மறைமுக எதிரிகள்ன்றது மாதிரி தேவையில்லாமல் அனுகூல சத்துருக்கள் நம்ம கூட இருந்தது, அலர்ஜி, ஒவ்வாமை, சளி தொந்தரவு, விட்டமின் டெஃபிஷியன்சி, ஹார்மோன் குறைபாடுகள் தான் கன்னிக்கு இந்த குரு பயிற்சியில் வரக்கூடிய பாதிப்பாக நான் பார்க்குறேன். சரி. அதே சமயம் வார்த்தைகளில் ரொம்ப கோபதாபம் இல்லாமல் இருக்கிறது. பிள்ளைகளுடைய அமைப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கும். கண்டிப்பா. பிள்ளைகள் பேச்சை கேட்டிருந்தாவே நம்ம நல்லா இருந்திருப்போமோன்னு யோசிக்க வேண்டிய நிர்பந்தம் கன்னிக்கு ஏற்படும். அதே போல் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் டைவர்ஸ் மாதிரி போனவங்க கூட செகண்ட் மேரேஜ், இந்த மாதிரி மேரேஜுகள், 2ஆம் தாலி அது போல் இருக்கிறதெல்லாம் நல்லது ஏற்படுவதெல்லாம் கண்கூடாக பார்க்கலாம். அதே போல் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கோபதாபப்படாமல் இருப்பதும், பயணங்கள் சமயத்தில் சிறிது கவனமாக இருப்பது மட்டும் கன்னிக்கு இதை போல் ஆப்போசிட் செக்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கலாம். மற்றபடி கன்னிக்கு பிள்ளைகளாலும் துணை அல்லது துணைவியாலும் அதிர்ஷ்டமும் அனுகூலமும் கணக்கும். ஒரு நிம்மதியாக ரொம்ப நாளாக தூக்காமலாம் இருந்திருப்பாங்க. நிம்மதியாக கொஞ்சம் நல்ல சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். எதிர்பார்க்காத நல்லது நிறைய நடைபெறக்கூடிய காலகட்டம் கன்னிக்காரர்களுக்கு இருப்பது சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு கன்னியாராசிக்காரர்களுக்கு எப்பவுமே இந்த பள்ளிக்கொண்ட பெருமாள் திருவனந்தபுரம் அனந்தபத்மநாப கோயில் ரொம்ப விசேஷத்தையும் ரொம்ப அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அது அவங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். விஷ்ணு காயத்ரி சொல்ல சொல்ல யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதை கன்னியாராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள், குடும்பத்தில் கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் தொடர்ச்சியாக அற்புதமும் அனுகூலமும் கன்னிக்கு ஏற்படுவது பெரிய சந்தோஷத்தையும் பெரிய ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம்.